Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல தேர்ட் யூனிட்டோட லாஸ்ட் சம்ல தான் இருக்கும். இவ்வளோ சம்ஸ் கடந்துட்டோம். இந்த சம் ரொம்பவே ஈஸி. இவ்வளோ நாள் நீங்கள் என்ன கிராஸ் பண்ணீங்களோ அந்த விஷயம் மட்டும்தான் இந்த சம்ல கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ரொம்பவே ஈஸியாக அண்டர்ஸ்டூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த சம்மை ஈஸியாக அண்டர்ஸ்டூட் பண்ணிக்கோங்க. இனிமேட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா லெஜரில் ஜேர்னல் வச்சு தான் லெஜர் போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? டைரக்ட் லெஜரும் இருக்கும், ஜேர்னல் போட்டு லெஜர் போடுற மாதிரியும் இருக்கும். ஓகே, நீங்கள் ஜேர்னல் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா லெஜர் உங்களுக்கு ரொம்பவே ஈஸி. ஓகே, ஸ்டெப் நம்பர் 1 என்னது? இந்த புக்ஸா யாரு? மேரி, ஜேர்னல் என்ட்ரிஸ். ஸ்டெப் நம்பர் 1 முடிஞ்சிச்சா? ஸ்டெப் நம்பர் 2 என்னது? டேட், பர்டிகுலர்ஸ், எல்எஃப் இஸ் நத்திங் பட் லெஜர் ஃபோலியோ அண்ட் டெபிட் கிரெடிட். போட்டாச்சா? இப்போ நம்ம என்ட்ரிக்குள்ளே போகலாமா? டேட் என்ன கொடுத்துருக்காங்க? 1/3/2018 எழுதியிருக்கேன்னா என்ன கொடுத்துருக்காங்க? சிமெண்ட் பேக்ஸ் bought on credit from சிபி. அதாவது பாட்னா என்னது? பர்ச்சேசஸ். ஓகேவா? சிபிட்டு ஒரு விஷயத்தை என்ன பண்ணியிருக்காங்க? பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ பர்ச்சேஸ் பண்ண ஐட்டம் உள்ள வருது, சிபி வெளியில போறாங்க. ஓகேவா? பர்ச்சேசஸ் கம்ஸ் இன் டெபிட் பட் சம்டைம்ஸ் ரிட்டர்ன் ஆனாலோ இல்லைன்னா ஃப்ரீ சாம்பிள்ஸ் வந்தாலோ இல்லைன்னா அட்வர்டைசிங் அப்படின்னு வந்தாலோ பர்ச்சேசஸ் என்னது? கிரெடிட்ல வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா? அப்போ அக்கௌண்ட் என்னது? பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டேட்டா டு சிபி அக்கௌண்ட் ₹20,000. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட் என்ன கொடுத்துருவாங்க? 2/3/18 எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பெய்ட் த்ரூ நெட் பேங்கிங். ஜஸ்ட் நம்ம எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பெய்டுனா என்ன எழுதுவோம்? எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் எழுதுவோம். பட் இங்கே நெட் பேங்கிங்னு கொடுத்தனால பேங்க் உள்ள வந்துருச்சு. ஓகேவா? ஸோ அப்போ ஆப்வியஸ்லி என்ன அக்கௌண்ட்? எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட். எவ்வளோ அமௌண்ட்? ₹500 பீங்னு போட்டு நரேஷன் எழுதிக்கணும். ஓகே, இப்போ அடுத்து பாருங்க. ரிட்டர்ன்டு குட்ஸ் பாட் ஃப்ரம் சிபி ₹5,000. ஆக்சுவலி ரிட்டர்ன்டு அப்படின்னா என்னது? பர்ச்சேஸ் பண்ண ஐட்டம்ஸ் ரிட்டர்ன்ட் ஆச்சு அப்படின்னா அது என்னது? பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு அர்த்தம். பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் ஆல்வேஸ் கம்ஸ் கிரெடிட் சைட். நான் பர்ச்சேஸ்லேயே சொல்லியிருக்கேன்ல, குட்ஸ் ரிட்டர்ன் ஆயிடுச்சு அப்படின்னா பர்ச்சேஸ் கிரெடிட்ல வந்துடும் சொன்னேன்னா, அப்போ பர்ச்சேசஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் எதுல வந்திருக்கு? கிரெடிட்ல வந்திருக்கு. ஓகேவா? யார்கிட்ட? சிபிட்டு. ஸோ சிபி அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேசஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் ₹5,000. ஓகே, நெக்ஸ்ட் டேட் என்ன கொடுத்துருக்காங்க? 4/3/18 சிமெண்ட் பேக்ஸ் டேக்கன் ஃபார் பர்சனல் யூஸ்க்காக எடுத்துட்டாங்க. அப்போ என்ன? அந்த பர்சனல் யூஸ்க்காக அவங்க பர்ச்சேசஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற போது ஆப்வியஸ்லி டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் ₹1,000. ஓகேவா? நரேஷன் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியான என்ட்ரி. அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் பெய்ட். கேஷ் கொடுத்து பெய்ட் பண்ணியிருப்பீங்க. அப்போ கேஷ் உங்கள் கையை விட்டு வெளில போயிருக்கும். ஆப்வியஸ்லி அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் ₹2,000. நெக்ஸ்ட் பாருங்க. குட் சோல்டு டு மனோ. சோல்டுனா என்னது? சேல்ஸ். சேல்ஸ் எதில் வரும்? கிரெடிட்ல வருமா? அப்போ ஆப்வியஸ்லி மனோ அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட் ₹20,000. ஓகேவா? அடுத்து பாருங்க. குட்ஸ் ரிட்டர்ன் பை மனோ. அதனால தான் இந்த இடத்துல என்ன வந்திருக்கு? சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னு இருக்கு. ஸோ சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டேட்டா டு மனோ அக்கௌண்ட் ₹5,000. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? பேமெண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் மனோ டு நெஃப்ட். நெஃப்ட்ல எதில் வந்துடும்? பேங்க்ல வந்துடும். ஓகேவா? அப்போ என்ன அக்கௌண்ட்? பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு மனோ அக்கௌண்ட் ₹15,000. நரேஷன் எழுதினோம். இந்த சம் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம நிறைய சம் டீப் எக்ஸ்பிளனேஷனோட கிராஸ் பண்ணியிருக்கோம். இந்த சம் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியான சம்மாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சம்ல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.